ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு அவியல். இந்த அவியல் வந்து எப்படின்னா, நான் என்னோட ஸ்டைலில் தான் வைப்பேன். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ரொம்ப தயிர் இந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நான் செய்கிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இதில் போட்டுக்கிறது தடியங்காங்க. சரியா? தடியங்காய், கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இவ்வளோ தான் நான் அதில் போட்டிருக்கேன் மொத்தத்துக்கு. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் போடலை. அப்புறம் வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகா தான் இது ரொம்ப ஸ்பைசி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க முடியாதனால நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டி சீரகம் போட்டு நான் இதெல்லாம் அரைச்சிருக்கேன். ஓகேவா? அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி என்னங்கிறத நான் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டி இது வேக வைக்கும்போது கொஞ்சோண்டி காயம் மீன்ஸ் நான் வதக்குவோம் இல்லையா நம்ம, அப்போ போட்டு நான் வந்து காயம் சேர்த்துக்கேன். கடுகு, உப்பு, அவ்வளோதான். கொஞ்சோண்டி தக்காளி மட்டும், அது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஸோ